கொங்கு மக்களே, சின்மையின் இசைமழையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. உங்கள் டிக்கெட்களை 41sounds.com இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இல்லாமல் உங்கள் ஒவ்வொரு வீட்டின் சகோதரியாக, அக்காவாகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் வைத்தால் போல் வந்து அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் வெற்றிதான். மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் மக்களை தேடி வந்து லோக்சபா எம்பியாக மாறினார் என்றால் எந்த அளவிற்கு அவருக்கு மக்களின் ஆதரவு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அன்பு தம்பியாக, இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர வைத்து விட்டுத்தான் நான் இங்கே இருந்து செல்வேன் என்ற வகையில் அவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அதனால் மரியாதைக்குரிய தம்பி அசோக் அவர்கள் சொன்னதை போல, நேற்று அவரை நான் பார்க்க போகும்போது அவர் ஒன்றை சொன்னார். வேளச்சேரி என்பது வேல், மயிலாப்பூர் என்பது மயில், ஆக வேலும் மயிலும் என்று நாங்கள் இந்த இரண்டு தொகுதியையும் இரட்டை தொகுதியில் நாங்கள் குறிப்பிடுவோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், வேலும் மயிலும் யாரிடம் இருக்கும் என்றால் பழனிசாமியிடம் இருக்கும் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, நான் சமீபத்தில் திருவாரூர் சென்றிருந்தேன். திருவாரூரில் நான் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். மரியாதைக்குரிய பியூஷ் கோயலுக்கு எனது வணக்கம். ஏனென்றால் நான் மேனிபெஸ்டோ கமிட்டியை அமைத்து அங்கே இருந்து கருத்துக்களை கேட்க சென்றிருந்தேன். நான் உள்ளே வந்தவுடன் எல்லாரும் சொன்னாங்க, அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. என்ன, நான் கவர்னரா இருந்ததால சொன்னாங்க. நான் மேடை ஏறி சொன்னேன், தமிழகத்தில் ஒரே ஒரு அம்மா தான், அது மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். என்னை அம்மா என்றெல்லாம் சொல்லாதீர்கள், வயதிற்காக நான் சொல்லவில்லை. அக்கா என்று அழையுங்கள். தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக எல்லாம் செய்த அம்மா என்றால் அவர் ஒருவர் தான். இந்த நாடு இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என்று சொன்னேன். அதே போல்தான் தம்பி அசோக் சொன்னதை போல எனக்கு இன்னொரு ஆசீர்வாதமும் உண்டு. என் திருமணத்தை தாலி எடுத்து நடத்தி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து எப்படி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தீர்கள் என்றால், மாபெரும் தலைவரான மோடி அவர்களை பார்த்து அந்த தலைவன் எப்படி இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரோ அதே போல தமிழகத்திலும் ஆளுநராக இருந்து ஏன் இங்கே வந்தீர்கள் என்று என்னை கேட்கிறார்கள். உங்களோடு அமர்வதற்கு, உங்களோடு சாப்பிடுவதற்கு, உங்களோடு பழகுவதற்கு, உங்களை எல்லாம் மேம்படுத்தி மேன்மக்களாக மாற்றுவதற்கு, உங்கள் அக்காவாக உங்களோடு அமர்ந்து உங்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன், ராஜபவனத்தில் அமர்வதற்கு அல்ல. எல்லாரும் சொல்ற அதை விட அந்த பெரிய பதவியா இது? ஆம், பெரிய பதவிதான். எனக்கு அந்த சிம்மாசனத்தை விட மக்கள் மனதில் அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் தான் மேல் என்பதையும், இங்கே இந்த மயிலை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு நான் வரவில்லை, உங்கள் குடும்ப உறுப்பினராக வருவதற்காக நான் வந்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசியல் காற்றை சுவாசித்து வளர்ந்தவள். எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. இங்க மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை என்றால், இந்த தமிழ்நாட்டை கசக்கி பிடித்து கொண்டிருக்கும் என்பது மட்டுமல்ல, விளாத்தி குளத்திற்கு செல்கிறேன் மக்களே. தூக்கம் வர மறுக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத் என்று சாமானிய மக்கள், பெண்கள் வெளியில் இருந்து இயற்கை உபாதைகளை கழிக்க கூடாது என்று கட்டப்பட்ட ஸ்வச் பாரத்தினால் கட்டப்பட்ட டாய்லெட் பூட்டி கிடக்கிறது. +2 படித்த பெண் குழந்தை, அவள் படித்த பக்கங்கள் மூடப்படாமல் திறந்திருக்கிறது. அங்கே போய் இயற்கை உபாதையை கழிக்க போகிறாள், பிணமாக திரும்பி வருகிறாள். இதற்கு வந்தாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக திமுக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். போதையின் பாதையில் நடை போடாதீர்கள் என்று சொல்கிறீர்கள் முதல்வர்களே, போதைக்கு பாதையை போட்டு கொடுப்பதை நீங்கள் தானே ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தானே. இங்க இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஸ்டாலின் சொல்கிறார் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டியா? அப்படி இல்லை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை பேசுவதற்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லை ஸ்டாலின் அவர்களே, அருகதை இல்லை. ஏனென்றால் கரோனா காலமாக இருக்கட்டும், போர்க்காலமாக இருக்கட்டும், இந்த காலங்களில் இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். நேற்று சொல்றாரு மும்மொழி கொள்கையா? நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தாய்மொழியை கற்றுக்கொள்ள சொல்கிறோம். ஆனால் உங்கள் மகள் நடத்தும் பள்ளியில் 3 மொழிகளை சொல்லிக் கொடுக்கிறீர்களே, தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில் கூட 3 மொழி கிடையாது என்று அறிவிக்கும் துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? துணிச்சல் இருக்கிறதா? அதனால் இன்று இந்த நாட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், இந்த இளைஞர்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த நாட்டில் உள்ள அனைவரும் தமிழ்நாடு தலை நிமிர வேண்டும் என்றால், இந்த தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. போக்சோ கேஸ்கள் அதிகம். எல்லாவற்றிற்கும் மேலாக மீனவ நண்பர்கள், என் மீனவ சகோதரர்கள். நான் பாண்டிச்சேரியில் கவர்னராக இருக்கும் பொழுது மீனவ சகோதரர்கள் ஒன்று சொன்னேன். அவங்க சொன்னாங்க மீனை எல்லாரும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், அசைவத்தில் இருந்து மீனை சைவமாக மாற்றிவிட்டால் எல்லாருமே நாம் எல்லாம் மீன் சாப்பிட முடியும் என்ற ஒரு கருத்தையும் எல்லாம் சொன்னார்கள். ஆக மீனவ நண்பர்களுக்கு உண்மையான மீனவ நண்பர் என்றால் யார் என்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான். ஏனென்றால் நேற்றைய தினம் ஈரானில் அடைப்பட்ட மீனவ சொந்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார்கள். அதனால் மைனாப்பூரில் உள்ள ஒவ்வொரு மீனவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். நீங்கள் அனைவருமே இங்கே வந்திருக்கிறீர்கள். அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். அதிமுகவை சார்ந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். தமாகவை சார்ந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். பாமகவை சார்ந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். அமமுகவை சார்ந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். உங்கள் பெயரை அனைத்தையும் சொன்னதாக ஏற்றுக்கொண்டு புரட்சி பாரதம், ஐஜேகே போன்ற கட்சியை சார்ந்த புதிய நீதி கட்சி அனைத்து சகோதரர்களின் வணக்கத்தை தெரிவித்து, மகிழ்ச்சியான தருணம். இரட்டை இலை போல, வாழை இலை போல இரட்டை இலை போட்டு குக்கரில் சாதம் சமைத்து அதை சைக்கிளில் எடுத்து சென்று மாம்பழத்தோடு பரிமாறி அனைவரின் முகமும் தாமரை போல் மலர்வதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் சொல்கிறேன். ஆளுநராக இருந்து சட்டமன்றத்தில் போட்டி போடுவது எனக்காக அல்ல. நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். இறைவன் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் மக்களோடு மக்களாக, மக்களுக்கான பிரச்சனைகளை, அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று ஆசையோடு உங்களிடம் வந்திருக்கிறேன். உங்களுக்காகவே நான் போட்டி போடுகிறேன். உங்கள் அக்காவாக மறந்து விடாதீர்கள். தாமரை சின்னம், உங்கள் சின்னம் தாமரை சின்னம். குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும். 2026 இரட்டை இலையோடு தாமரை ஜெயிக்கும், இரட்டை இலை ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி செங்கோல், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செங்கோலை, தமிழ்நாட்டு செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வீற்றிருக்கும் பொழுது பிரதமர் அவர்களை அழைத்து செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேரப்படி கொடுக்க போகிறோம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அக்காவாக உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்ற வேண்டுகோளோடு நன்றி, வணக்கம். கொங்கு மக்களே, சின்மையின் இசைமழையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. உங்கள் டிக்கெட்களை 41sounds.com இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.